Hello everyone, welcome back to another vlog. ஸோ இன்னைக்கு vlogல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட யூஸ்வல் டெய்லி மார்னிங் டைம் ரொட்டீனும் அண்ட் விவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஸோ ஸ்கூலில் வந்து அவனுக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து எப்படி ரெடி ஆகுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 6:45க்கு எழுந்துருவேன். அலாரம் வச்சு தான் எழுந்திருப்பேன். 6:45 அதை எப்படியும் பெட்டை விட்டு எழுந்திரிக்கிறதுக்கு 7 கிட்ட ஆகிடும். ஸோ எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு கீழே நாங்கள் வருவோம். வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம குளிராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மார்னிங்லலாம் அந்த 10 degrees 11 degrees அந்த மாதிரி தான் இருக்கும் டெம்பரேச்சர். ஸோ செம்மையாக குளிரும் அண்ட் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து மூடே இருக்காது. பட் ஸ்டில் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. இங்கே 2 வீக்காக மழை பெஞ்சனால பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் ஒரே மஷ்ரூமாக முளைச்சிருக்குது. பட் இது எடுபிளாக என்னன்னு தெரியல. எடுபிளாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்து குக் பண்ணலாம். பட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து தண்ணி குடிக்கிறது. நான் வந்து யூஸ்வலாக தான் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான். இந்தியாவிலாம் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 பாட்டில் கிட்ட குடிப்பேன். பட் இங்கே குளிராக இருக்கனால ரொம்ப வந்து தண்ணி குடிக்க முடியல. ஓகே, இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேன் வந்து நைட்டு வாஷ் பண்ணாமல் வச்சுட்டேன். ஸோ அதை மட்டும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா பர்கர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பிரேம்க்கு வந்து பர்கர் பண்ணி கொடுத்துடலாம் லஞ்சுக்கு அப்படின்ட்டு. அண்ட் விவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து ஸ்கூல்லே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ரெடி பண்ணணும். ஓகே, அடுத்ததாக பர்கர் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடலாம். ஸோ மார்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு டைம் ரொம்ப இருக்காது. என் ஹஸ்பண்ட் வந்து 8 o'clockலாம் கிளம்பிடுவார். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் எல்லா வேலையும் பண்ணி ஆகணும். விவானோட ஸ்கூல் வந்து 8:45க்கு. ஸோ நான் ஒரு 8:40க்குலாம் வீட்டில் இருந்து கிளம்பணும். ஸோ அவனையும் ரெடி பண்ணணும். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி சிம்பிளாக தான் செய்வேன் நான். அப்படி ரைஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாருன்னா குழம்பு அதெல்லாம் வந்து முதல் நாளே செஞ்சுப்பேன். ரைஸ் மட்டும் நான் மார்னிங்கில் வச்சுப்பேன். ஸோ அதனால் டைம் வந்து நிறையா சேவ் ஆகும். அண்ட் இங்கே கிளைமேட்டு வந்து ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கனால முதல் நாள் குக் பண்ணி வச்சாலும் வந்து அது ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். பர்கரில் போடுறதுக்கு வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கணும். டொமேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளஷில் அந்த சென்டரில் பல்ப் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் அந்த சைடில் சுற்றி திக்காக இருக்கிற அந்த லேயர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததா வந்து பேட்டி ரெடி பண்ணிக்கலாம். பேட்டி வந்து இது ரெடிமேடாகவே கிடைக்கும். ஸோ அது வந்து 4 இருக்கிற ஒரு பேக். அதை எடுத்து ஜஸ்ட் டவாவில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். பட்டர் லைட்டாக போட்டுட்டு அதை வந்து நம்ம ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துக்கணும். சைட்லேயே விவானுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். விவானுக்கு வந்து இந்த ஓட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஓட்ஸை வந்து வாட்டரில் பாயில் பண்ணி கடைசியாக மில்க்கும் சுகர் கிடையாது சால்ட் போடுவேன். சால்ட் லைட்டாக போட்டு பாரேஜ் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மார்னிங் அவன் சீக்கிரமாக எழுந்து போகிறனால சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிடுவார். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துச்சு போயிடுவார். ஸோ அதனால் இப்போ பக்கத்துலேயே டீம் போட போகிறேன். ஏன்னா அவர் திருப்பி வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து மார்னிங் வந்து ரொம்ப பிஸியாகவே போகும். அண்ட் அன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு வீடியோ எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு வேலையே வந்து மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டே இருந்தது. பட் ஸ்டில் காட்டலாம் அப்படின்றதுக்காக எடுத்தேன். நீங்கள் மில்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மொத்தமாக தான் வாங்கி வச்சுக்கணும். டெய்லிலாம் போய் வாங்க முடியாது. ஏன்னா சூப்பர் மார்க்கெட் தான் போய் ஆகணும். இங்கே பக்கத்தில் கடைங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சூப்பர் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 mile நடந்து போகணும். ஸோ அதனால இந்த மாதிரி 2 liters அந்த மாதிரி மில்க் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுப்போம். ஓகே, இப்போ குக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து விவானை வந்து ரெடி பண்ணணும். அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அவனை குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் பண்ணி விடணும். ட்ரெஸ் பண்ணிட்டு தான் அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விடணும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்றனால யூனிஃபார்ம் போட்டு போகல. ஆக்சுவலி யூனிஃபார்ம் வந்து நாங்கள் கடையில் வாங்கலான்னு போனோம். அங்கே கிடைக்கல, அந்த கலர் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் ஆன்லைனில் போட்டிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் டே வந்து அவனுக்கு நார்மல் ட்ரெஸ் தான் போட்டு விட்டேன். ஏன்னா இங்கே கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பர் ட்ரை ஆகும். அண்ட் விவானுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகுது ஸ்கின். ஸோ அதனால் பாடி லோஷன் வந்து நிறையா போட்டு விடணும். வார்ம் வெனிலா சுகர் சொல்லு பார்க்கலாம். பிளாக் வேணாம், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் நீ போடக்கூடாது.
Vivaan வந்து mild, warm and sweet things தான் போடும். அம்மா இல்ல நல்லா தான் இருக்கு. இது என்ன காமனா? இது என்ன காமனா? I don't know. சாக்ஸ் போவே. ஸோ இவனை கிளப்புனதில் நான் டீ குடிக்க மறந்துட்டேன். பட் யூஸ்வலாகவே இப்படி தான் இருக்கும். மார்னிங் நான் டீ போட்டு வச்சுருவேன். பட் நடுவில் இந்த மாதிரி ஏதாவது வேலை வந்துடும். முடிச்சுட்டு வந்து ஆறி போய் தான் நான் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு பழகிடுச்சு. அங்கேருந்து போய் அப்படி தான், இங்கே வந்தோடனையும் அப்படி தான் இருக்குது. ஓகே, நான் பேக் டு பர்கருக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, அதை வந்து இப்போ செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, லஞ்ச் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதை வந்து சில்வர் ஃபாயிலில் ரேப் பண்ணி பேக் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததான் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான். வீட் ஃப்ளேக்ஸ் தான் வந்து நான் பண்ணேன். ஜஸ்ட் மில்க் பாயில் பண்ணி அதை வீட் ஃப்ளேக்ஸில் போட்டு சாப்பிட்றது தான். பட் டெய்லியுமே இவ்வளோ சிம்பிளாக பண்ண மாட்டேன். ஒரு சில நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தும் பண்ணுவேன். விமான ஸ்கூலில் விடுறதுக்கு வந்துட்டோம். ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes தான், நடந்தே வந்துடலாம். ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல்ஸ்லாம் வந்து செப்டம்பர் 1st வந்து ரீஓப்பன் ஆகிடுச்சு. பட் இவனுக்கு இப்போ தான் அட்மிஷன் கிடைச்சனால ப்ரொசீஜர்லாம் முடிச்சு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் போகிறான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான், எப்படா போவோம் அப்படின்ட்டு தான் இருந்தான். அண்ட் ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:45 to ஆஃப்டர்நூன் 3:10 வரைக்கும் இருக்கும். அண்ட் நடுவில் வந்து அவங்களே ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்சும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இவன் போகிறது வந்து ப்ரைமரி ஸ்கூல். ஸோ இங்கே வந்து கேஜின்னு சொல்ல மாட்டாங்க, ரிசப்ஷன் இயர் 1 and 2 அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எல்கேஜி யூகேஜியை வந்து இங்கே ரிசப்ஷன் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ரூம்குள்ள வந்து வீடியோ அலோவ் பண்ணல, ஸோ அதனால என்னால் காட்ட முடியல. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.